எனவே இந்த சேனநாயக்க சமுத்திரம் என்பது இந்த நாட்டினுடைய பாரிய நீர்நிலையங்களில் ஒன்றாக காணப்படுகின்ற அதே வேளையிலே 1,20,000 ஏக்கருக்கு இது நீரை வழங்குகின்றது. எனவே 53ஆம் ஆண்டு முடிவுறுத்தப்பட்ட இந்த வேலை திட்டம் இதுவரைக்கும் எந்தவிதமான அபிவிருத்தி பணிகளையும் மேற்கொள்ளப்படாத ஒரு விடயமாக காணப்படுகின்றது. கடந்த 2014ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய அரசாங்கத்தின் மூலம் ரம்புக்கன் ஓயா அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற மஹோயா பதியத்தலாவை போன்ற பிரதேசங்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும் முகமாக அந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு பல அபிவிருத்திகள் நடந்தேறி இருக்கின்றது. எனவே அதை விட பழமை வாய்ந்த இந்த சேனநாயக்க சமுத்திரம் எந்த விதமான பணிகளும் இல்லாமல் காணப்படுகின்றது. எனவே நீர்நிலைகள் சில காலங்களிலே அதிகமாக இருப்பதனால் அவசரமாக இந்த நீர்நிலையை திறந்துவிட வேண்டிய அபாயமான ஒரு சூழல் ஏற்படுகிறது. எனவே இந்த சேனநாயக்க சமுத்திரத்தை இன்னும் ஆழமாக தோண்டி அதன் மூலம் கூடுதலான நீரை நாங்கள் சேமிப்பதற்கான ஒரு வழிமுறையை இந்த அமைச்சு செய்ய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். குறிப்பாக இந்த நீர்நிலை இந்த நாட்டின் அந்த அமைச்சினுடைய 15 விதமான நீர் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்றது. எனவே இதன் மூலம் இதனை பாதுகாக்காமல் நாங்கள் விடுகின்ற போது அல்லது கடந்த 10 வருடங்களாக இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் பாரிய நஷ்டங்களை அனுபவித்திருக்கின்றார்கள். வறட்சி ஏற்பட்டிருக்கின்ற அதிகமான காலங்களிலே நீரை திறந்துவிட்டு அதற்கு பிறகு மழை வீழ்ச்சி இல்லாமல் வறட்சியினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நீரை திறந்துவிட்டால் அடுத்த முறை விவசாயம் செய்வதற்கு நீர் இல்லாமல் போய்விடும் என்று நீரை பாதுகாத்த போது வெள்ளப்பெருக்கினால் மீண்டும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இவ்வாறான ஒரு சூழ்நிலை அங்கே தொடர்ச்சியாக காணப்படுகின்றது. எனவே அதன் மூலமாக பாதிக்கப்பட்டதனுடைய பண்டுகள், ஏனைய வாய்க்கால்கள், பாதைகள் எல்லாம் இன்னும் அதனை செய்வதற்கான நிதிகள் ஒதுக்கப்பட்டிருந்த போதிலும் அதனுடைய தொழில்நுட்ப ரீதியான எஸ்டிமேட்டுகள், மதிப்பீட்டு அறிக்கைகள் தயாரிப்பதிலே எமது அம்பாறை மாவட்டம் மிகவும் கஷ்டப்படுகின்ற காரணம் தற்போது பணியாளர்களுடைய வேலை நிறுத்தம் அதற்கு தடையாக இருக்கின்றது என்று நாங்கள் அறிகின்றோம். எனவே அடுத்த போகம் விவசாயம் செய்வதற்கு இடையில் இந்த மதிப்பீட்டு அறிக்கைகளை தயாரித்து உடனடியாக இந்த வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு அமைச்சர் இதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். எங்களது பிரதேசத்திலே மிக கூடுதலான சிறுகுளங்கள் காணப்படுகின்றது. குறிப்பாக பொத்துவில், பாணமை, திருக்கோவில் போன்ற பிரதேசங்களில் காணப்படுகின்ற இந்த சிறு குளங்களை புனரமைப்பதன் மூலம் அந்த பிரதேசத்திலே ஒரு போகம்தான் விவசாயம் செய்யப்படுகின்றது. எனவே 2 போகங்கள் விவசாயம் செய்வதற்கு அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற காணிகளை நாங்கள் பயன்படுத்த முடியும். இதன் மூலம் இந்த நாட்டிலே ஏற்படுகின்ற அரிசி, ஏனைய தானியங்களுடைய தட்டுப்பாடுகளை நீக்க முடியும், இறக்குமதியை கட்டுப்படுத்த முடியும். எனவே இந்த விடயத்திலே மிகவும் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. நாங்கள் ஹெடோயா திட்டம் என்று மிக நீண்ட காலமாக நான் நினைக்கின்றேன் 2017ஆம் ஆண்டு அமைச்சரவையினுடைய அங்கீகாரம் பெற்று $68 மில்லியன் பெறுமதியான இந்த வேலை திட்டத்தை ஆரம்பிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருந்தும் இதுவரைக்கும் இதை எதையும் செய்யாமல் இருக்கின்றனர். இந்த அரசை நம்பி இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற விவசாயிகள், ஏனையவர்கள் ஒரு சிறந்த ஒரு வழிமுறையை இந்த நாட்டை இந்த விவசாயத்தின் மூலம் கட்டியெழுப்புவார்கள் என்ற ஒரு மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு நிச்சயமாக நீங்கள் வழி அமைப்பீர்கள் என்ற எதிர்பார்ப்போடு இந்த திட்டத்தை நீங்கள் நிச்சயமாக நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இதன் மூலமாக பொத்துவில், மொன்றாகலை பிரதேசத்தில் இருக்கின்ற விவசாயம் 1250 ஏக்கர் தான் இதுவரைக்கும் செய்ய பண்ணப்படுகின்றது. எனவே இந்த திட்டத்தை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் 5000 ஏக்கர் நிலங்களை நாங்கள் பயன்படுத்த முடியும். அத்தோடு பொத்துவிலே இன்று வரைக்கும் காணப்படுகின்ற குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கும் இது வழிவகுக்கும் என்று இச்சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அத்தோடு எமது பிரதேசத்திலே காணப்படுகின்ற கமநல சேவை நிலையங்கள் 29 காணப்படுகின்றது. அதிலே 17 தமிழ் பேசுகின்ற மக்களை அடிப்படையாக வைத்தும் 12 சிங்கள பிரதேசங்களிலேயும் காணப்படுகின்ற. இதிலே 4 கமநல உத்தியோகத்தர்கள் மாத்திரமே 17 தமிழ் பேசுகின்ற நிலையங்களில் அலுவலர்களாக காணப்படுகின்றார்கள். அண்மை காலத்திலே இன்னும் ஒருவர் ஓய்வு நிலை பெறுவதற்கான சந்தர்ப்பங்களும் காணப்படும். இவ்வாறான ஒரு சூழலிலே 14
பிரதேசங்களிலே வெற்றிடங்கள் காணப்படும். இருக்கின்ற 3 பேரும் இந்த 17 கமநல சேவை நிலையங்களை வைத்துக்கொண்டு அந்த விவசாயிகளுக்கு எவ்வாறு பணி செய்வார்கள் என்கின்ற விடயத்தை இந்த அமைச்சு கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்திலே ஏப்ரல் மாதத்தில் வருகின்ற தரம் 1 இருக்கின்ற ஒரு கமநல உத்தியோகத்தரும் கூட ஓய்வு நிலைக்கு செல்ல இருக்கின்றார். எனவே இதனையும் கவனத்தில் கொண்டு மேலும் கமநல சேவைகள் நிலையங்கள் 71 விவசாய ஆராய்ச்சி உற்பத்தி உதவியாளர்களுடைய வெற்றிடங்கள் காணப்படுகின்றது. எனவே நாங்கள் அந்த நாட்டினுடைய அபிவிருத்தியை நாட்டினுடைய பணிகளை செய்ய வேண்டும் என்கின்ற போது இந்த பணியாளர்கள் இந்த நாட்டினுடைய உற்பத்தியை நாங்கள் கூட்டி அதன் மூலம் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதியை நாங்கள் குறைப்போம் என்கின்ற ஒரு பார்வையை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். இவ்வகையான உத்தியோகத்தர்கள் இல்லாமல் தனிமே விவசாயிகளுக்கு எந்த வகையான ஆலோசனைகளை அறிவூட்டல்களை ஏனைய விடயங்களை வழங்க முடியும். எனவே இவ்வகையான வெற்றிடங்களை உடனடியாக இந்த அமைச்சு கையில் எடுத்து அவர்களுக்கான அப்பாயின்மெண்ட்களை வழங்க வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்வதோடு இந்த நாட்டிலே இருக்கின்ற நீர்நிலையங்களை இணைப்பதன் மூலம் நீர் முகாமத்துவத்தை மேம்படுத்த முடியும். அதன் மூலமாக பல விவசாய காணிகள் வெறுமனே கிடக்கின்றது. இங்கே பேசுகின்ற போது ஒரு கௌரவ உறுப்பினர் பேசினார், அவர்கள் சார்ந்த இடங்களிலே விவசாய சோளம் ஏனைய பயிர்களை செய்வதற்கான சந்தர்ப்பங்களை நாங்கள் இந்த பாதிட்டிலே செய்திருக்கின்றோம் என்று. குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகள் நெல்லை தவிர வேறு எதையும் செய்வதை நாங்கள் காண முடியாமல் இருக்கின்றது. எனவே அவர்கள் எங்களுடைய காணிகளிலும் சோளம் செய்ய முடியும், பயறு செய்ய முடியும், பாசிப்பயறு போன்ற தானியங்களை உற்பத்தி செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. எனவே இந்த குளங்களையும் ஏனைய நீர்ப்பாசன திட்டங்களை நாங்கள் ஒழுங்குபடுத்துவதன் மூலம் 3 போகம் வெள்ளாமை விவசாயம் செய்வதற்கான சந்தர்ப்பத்தை இந்த நாட்டிலே ஏன் உருவாக்க முடியாது? முற்றும் நீரினால் சூழப்பட்ட இந்த நாடு பெய்கின்ற மழையை கடலிலே கொண்டு சேர்க்கின்ற ஒரு நிலைமையில நாங்கள் காணப்படுகிறோம். எனவே இதற்கான மாற்று வழிகளை மாற்று திட்டங்களை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். எனவே சிறு குளங்கள் காணப்படுகின்ற பிரதேசங்களில் 1 போகம் செய்கின்ற வெள்ளாமை 2 போகம் செய்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். 2 போகங்கள் செய்கின்ற பிரதேசங்களில் 3 போகம் செய்வதற்கு அல்லது உப பயிர்களை அந்த இடைக்கால சந்தர்ப்பங்களிலே செய்வதற்கான வேலை திட்டங்களை அமைச்சு முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற விடயத்தோடு, ஏனென்றால் இவ்வகையான பிரச்சனைகளை நீங்கள் 76 வருடம் இந்த நாட்டிலே இருக்கின்ற அரசுகள் செய்யவில்லை என்ற விடயத்தை முன்வைத்தீர்கள். அதனை ஏற்று அந்த நம்பிக்கை அடிப்படையிலே தான் இன்று மிகப்பாரிய ஒரு பாராளுமன்ற அதிகாரத்தை மக்கள் உங்களுக்கு வழங்கியிருக்கின்றார். எனவே அவர்களை குற்றம் சாட்டிய நீங்கள் எதை செய்ய போகின்றீர்கள் என்ற விடயத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், நாங்களும் எதிர்பார்க்கின்றோம். இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் கொள்கைவாதிகளாகத்தான் இந்த அரசியலுக்கு வந்திருக்கின்றார்கள். வெறுமனே தங்களை அலங்கரிப்பதற்கோ தங்களுடைய ஆசபாசங்களை பூர்த்தி செய்வதற்கோ வரவில்லை. நான் சார்ந்திருக்கின்ற அல்லது எனது தந்தை ஒரு சாதாரண ஒரு விவசாயி. அந்த விவசாயி மழை பெய்தாலும் கவலைப்படுவார், வெயில் விழுந்தாலும் கவலைப்படுவார். ஏனென்றால் நாங்கள் எதிர்பார்க்கின்ற காலங்களில் மழை வருவதும் இல்லை, நாங்கள் எதிர்பார்க்கின்ற காலங்களில் வெயில் வருவதும் இல்லை. இவ்வாறு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பிடியாக அந்த நெல்களை கொண்டு வந்து வீட்டிலே கட்டி அடுக்கி வைத்து விட்டு பார்க்கின்ற போது அவர் படுகின்ற சந்தோஷம்தான் ஒரு விவசாயினுடைய தான் பட்ட கஷ்டத்தினுடைய அந்த சந்தோஷம். எனவே அதை வீடு வரைக்கும் கொண்டு வந்து சேர்ப்பதிலே பல இந்தியர்கள் கஷ்டங்களை இந்த விவசாயிகள் அனுபவிக்கின்றார்கள். எனவே இந்த நாட்டை கட்டியெழுப்புவதென்றால் உற்பத்தியிலே தான் கட்டியெழுப்ப முடியும். அதற்கான வழிகளை அதற்கான தேவைகளை நாங்கள் கண்டறிய வேண்டும். நான் நினைக்கின்றேன் இன்று இந்த நாட்டில் இருக்கின்ற குரங்குகளையும் ஏனைய செல்ல பிராணிகளினுடைய எண்ணிக்கைகளையும் கண்டறிவதிலே மிக கூடுதலான கவனம் செலுத்துகின்றீர்கள். ஆனால் இந்த நாட்டிலே இருக்கின்ற விவசாயம் சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் கண்டறியவில்லையா என்ற விடயத்தை இந்த சபையிலே நான் உங்களிடத்திலே முன்வைக்க விரும்புகின்றேன். இந்த அம்பாறை மாவட்டம் ஏனைய பிரதேசங்களை விட விவசாயம், மீனவ, கல்வி எல்லா விடயங்களிலும் சிறந்து விளங்குகின்ற ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது. எனவே இந்த பிரதேசத்தை நீங்கள் எங்களுடைய அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிழக்கை நீங்கள் புறந்தள்ளிவிட்டீர்கள் என்ற விடயத்தை மிக கூடுதலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சபையிலே பேசுவதை நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். உண்மையிலே எல்லா விடயத்திலும் சுகாதாரமாக இருக்கலாம் அல்லது கல்வியாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், எல்லா துறைகளிலும்
கிழக்கு மாகாணத்தை நீங்கள் புறந்தள்ளி இருக்கின்றீர்கள் அல்லது அது இலங்கையில் இருக்கின்ற எல்லா மாவட்டங்களையும் விட அபிவிருத்தி கண்ட ஒரு மாவட்டமாக நீங்கள் கண்டிருக்கின்றீர்களா என்பதை எங்களுக்கு புரியாமல் இருக்கின்றது. எனவே ஏன் நீங்கள் இதை ஒதுக்கினீர்கள்? இன ரீதியான ஒதுக்கமா? கிழக்கு மாகாணம் என்பது முஸ்லீம், தமிழ், சிங்கள மூவினமும் வாழ்கின்ற ஒரு பிரதேசம். கூடுதலாக முஸ்லிம் மக்கள் வாழ்கின்றார்கள். எனவே முஸ்லிம் மக்களை நீங்கள் புறந்தள்ளுகின்றீர்களா என்ற ஒரு விடயத்தை நாங்கள் உணர முடிகின்றது. எனவே எதிர்காலங்களிலே இவ்வகையான பிரிவுகளை அல்லது ஒதுக்கங்களை எங்கள் மீது திணிக்காமல் கிழக்கு மாகாணத்துக்கும் அம்பாறை மாவட்டத்துக்கும் நீங்கள் கூடுதலான நிதி வளங்களை ஒதுக்க வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்வதோடு, இந்த பிராணிகளை கணக்கெடுத்த நீங்கள் குரங்குகள், ஏனைய வீட்டிலே வளர்க்கின்ற செல்ல பிராணிகளை எல்லாம் கணக்கெடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். மற்றைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகின்ற அந்த விடயத்தை கவனத்தில் கொண்டு அந்த கணிப்பீடுகளை விடுத்து இந்த நாட்டிலே அபிவிருத்திகளை, உற்பத்திகளை, இந்த நாட்டினுடைய வளங்களை பாவிப்பதற்கு எங்கெங்கெல்லாம் வளங்கள் இருக்கின்றது என்பதை நீங்கள் கண்டுபிடியுங்கள். அதன் மூலமாக உற்பத்திகளை நீங்கள் செய்யுங்கள். ஒரு போகம் வேளாண் 12 மாதங்களிலே 3-4 மாதங்கள் விவசாயம் செய்யப்படுகின்றது. 8 மாதங்கள் 9 மாதங்கள் விவசாயம் செய்தால் மீதமாக 3 மாதங்கள் சும்மா வெறுமனே வெற்றிடமாக காணப்படுகின்றது. அந்த நிலங்களிலே எந்த வகையான வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை இந்த அரசு கவனத்திலே கொள்ள வேண்டும். உங்களிடத்திலே பல படை அணிகள் இருக்கின்றது. இன்று நாங்கள் பார்க்கின்றோம், கிராமிய அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் வீதிகள் வந்திருக்கின்றது என்று உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு வீடு வீடாக ஒழுங்கையாக சென்று அந்த வீதிகளை அளந்து அதிலே அரசியல் செய்கின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ஏன் இந்த நாட்டிலே இருக்கின்ற பிரயோசனமான இடங்களை அடையாளம் காண்பதற்கு இவர்களை பாவிக்க முடியாது? இந்த வளங்களை அடையாளம் காண்பதற்கு அவர்களை வலண்டியராக நீங்கள் பாவிக்க முடியாது. எனவே உங்களுடைய அத்தனை வேலை திட்டங்களிலும் நான் நேற்றும் பேசியிருந்தேன், மிக கூடுதலான அரசியல் சாயம் இருக்கின்றது. இந்த அரசியலை நீங்கள் விடுக்க வேண்டும். இதை விட கடந்த அரசாங்கங்கள் செய்த அரசியலை விட கூடுதலான முறையிலே உள்ளார்த்தமான அரசியலை நீங்கள் முன்னெடுக்கின்றீர்கள். ஒவ்வொரு வீடுகள் ஒழுங்கைகள் அந்த வீட்டிலே இருக்கிற உரிமையாளர்களை சந்தித்து நாங்கள் இந்த வீடு உங்களுடைய பாதைகளை போட போகின்றோம், உங்களுக்கு கான்களை கட்டித்தரப் போகின்றோம், எதிர்வருகின்ற உள்ளூராட்சி தேர்தலிலே எங்களுடைய கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கூறுகின்ற நிலைமை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு பிரதேச சபையினுடைய 3 தடவைகள் 14 வருடங்கள் 14 வருடங்கள் தொடர்ச்சியாக மக்களுடைய பிரதிநிதியாக ஒரு தவிசாளராக இருந்து பல கடமைகளை நான் செய்திருக்கின்றேன். இவ்வாறு கீழ்த்தரமான சேவைகளை நான் ஒரு நாளும் செய்ததும் இல்லை. அவ்வாறான இடத்துக்கு நான் போய் சென்று அளந்ததும் இல்லை. அதற்கான தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் மூலம் அளந்து அதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்க முடியும். எனவே இவ்வகையான வேலை திட்டங்களை தவிர்த்து உங்களுடைய அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியை நாங்கள் மதிக்கின்றோம். அவருடைய கௌரவத்துக்கும் இந்த கட்சியினுடைய செயற்பாடுகளுக்கும் இந்த மக்கள் அந்த அங்கீகாரத்துக்கும் எதிரான இவ்வாறான செயல்பாடுகளில் இருந்து உங்கள் கட்சி சார்ந்தவர்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுமாறு கட்டளையிடுங்கள். எனவே இந்த நாட்டில் இருக்கின்ற குளங்கள், குட்டைகள், வாய்க்கால்கள், ஏனைய விடயங்கள் உடைந்து தகர்ந்து இந்த மக்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் காணப்படுகின்ற இடங்களை அடையாளம் கண்டு அதனை உங்களுக்கு முன்னிலைப்படுத்தி அந்த வேலை திட்டங்களை நீங்கள் முன்னெடுங்கள். அதற்கு 100% நாங்கள் பரிபூர்ணமான ஒத்துழைப்பை வழங்குகின்றோம். அது சிரமதான பணியாக இருந்தாலும் இலங்கையிலே முதலாக இந்த கிரீன் ஸ்ரீலங்கா நிந்தோர் பிரதேச சபையிலே தான் ஆரம்பிக்கப்பட்டது. எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஆதம்பா அவர்களும் நானும் நின்றுதான் அந்த கிரீன் ஸ்ரீலங்காவை ஆரம்பித்து வைத்தோம். இலங்கையிலே முதலாவது ஆரம்பம் நிந்தோர் பிரதேச சபையில் ஆரம்பிக்கப்பட்டது. எனவே உங்களுடைய அத்தனை சிறந்த வேலை திட்டங்களுக்கும் நாங்களும் ஒத்துழைப்பு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். அதற்காகத்தான் பாராளுமன்றத்துக்கு வந்தோம். எதிர்கட்சியில இருந்து கொண்டு உங்களுடைய அத்தனை வேலைகளை நாங்கள் எதிர்ப்பதற்கு வரவில்லை. நல்ல விடயங்கள் செய்தால் நாங்கள் உங்களை விட முன்னுக்கு நின்று இந்த நாட்டு மக்களுக்கும் எங்களுடைய சமூகத்துக்கும் பணி செய்வதற்கு காத்து கொண்டிருக்கின்றோம். எனவே ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கின்றது, அதையும் கூறிவிட்டு நான் விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். அம்பாறையில் இருக்கின்ற கூடுதலான விவசாய காணிகள் முஸ்லீம் பிரதேசங்களில் காணப்படுகின்றது. திட்டமிடப்பட்டு இந்த சேனாக்கா சமுத்திரம், இந்த உடைந்த கட்டமைப்புகள், பண்டுகள் எல்லாம் நீங்கள் புனர்த்தானம் செய்யாமல் இருப்பது இந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைப்பதற்காக அல்லது அழிப்பதற்காகவா என்ற ஒரு விடயம் எங்கள் உள்மனதிலே இவ்வாறான ஒரு சந்தேகம் எங்கள் மனதிலே எழுகின்றது. காரணம், கடந்த அரசாங்கங்கள் எங்களுடைய கல்வியிலே, எங்களுடைய பொருளாதார வர்த்தகத்திலே பாரிய நஷ்டங்களை ஏற்படுத்தியது. எங்களுடைய படித்த சமூகத்துக்கு உரிய இடங்களை வழங்கவில்லை. இந்த நாட்டிலே இருக்கின்ற உயர் சபைகளிலே அமைச்சுகளினுடைய செயலாளர்களாக பல காலங்களாக எங்களுடைய முஸ்லிம் பிரதிநிதிகள் இருந்தார்கள். கல்வி அமைச்சிலே இருந்தார்கள்,
விவசாய அமைச்சில் இருந்தார்கள், சுகாதாரத்துறையில் இருந்தால் இன்று எல்லாவற்றையும் தூத்தறிந்திருக்கின்றீர்கள். அதே போன்று எங்களுடைய வர்த்தகர்களுடைய கடைத்தொகுதிகளை சீக்கிரையாக்கப்பட்டது. எத்தனையோ விடயங்கள் எங்களுடைய பொருளாதாரத்துக்கு எதிராக கடந்த அரசாங்கங்கள் செய்தது. அதே போன்றுதான் எங்களுடைய விவசாயத்திலும் கை வைக்கின்ற நிலைமை. இவ்வாறு ஒரு மாற்று முறையின் மூலம் இந்த குளங்களை அபிவிருத்தி செய்யாமல், இந்த கான்களை, இந்த பண்டுகளை நீங்கள் புனர்த்தாலம் செய்யாமல் விடுகின்ற செயற்பாடையும் இதை போன்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவே கௌரவ அமைச்சர் அவர்களிடத்திலே வினயமாக நான் கேட்டுக்கொள்வது, இந்த விடயங்களை எல்லாம் தவிர்த்து இந்த மாற்றத்தை வேண்டி நீங்கள் எல்லோரும் வந்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக எங்களுடைய பிரதேசத்தை அழகான முறையிலே நீங்கள் வடிவமைப்பீர்கள். இந்த மக்களையும் இந்த நாட்டு மக்களையும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.